எங்கும் இருத்தல் கூடாது என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கபரஸ்தானுக்கு மண்ணறைக்கு அதிகம் அதிகம் சென்று வாருங்கள், அது உங்களுக்கு மரண சிந்தனை ஏற்படுத்தும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்து ஆசாபாசங்களை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லவா? அதுதான் மௌத்துடைய சிந்தனை, மரணத்துடைய சிந்தனை. அந்த சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் ஒரு பாவம் செய்யும் பொழுது, அநியாயங்களில் ஈடுபடும் பொழுது, நமக்குரிய நேரமாக அந்த நேரம் இருந்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்குமே என்கிற ஒரு அச்சம் இந்த மனித சமூகத்திலே இருந்திருந்தால் அநியாயங்கள் குறைக்கப்பட்டிருக்கும். இறை விசுவாசிகள் மென்மேலும் நல்லமல்களை செய்திருப்பார்கள். சைத்தானுடைய தூண்டுதலினால் ஏதாவது பாவமான காரியங்களை செய்திருந்தால் உடனே தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அழுது உளும்பி அவர்கள் தங்களுடைய வாழ்வை திருத்தி அமைப்பிருப்பார்கள். ஆனால் மரண சிந்தனை மனித சமூகத்திலே மிக மிக குறைவு. ஆனால் இந்த உலகத்தில் நமக்கெல்லாம் தெரியும், ஜாதி மத பேதம் இல்லாமல் கடவுளை வணங்குகிற விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடுகள் இருக்கலாம். வேதங்களை பின்பற்றுகிற விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்கலாம். எந்த மதத்தை ஏற்கொள்வது, எந்த மார்க்கத்தை ஏற்று பின்பற்றுவது, அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். கடவுள் உள்ள என்றும் இல்லை என்றும் நாத்திக சிந்தனை கூட பேசலாம். ஆனால் எல்லோரும் ஒருமித்து நாமெல்லாம் ஒத்துக்கொள்கிற ஒரே கருத்து, நமக்கு மரணம் என்பது உண்டு. யாரும் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. மரணம் வருகிற நேரத்தில் எங்கும் ஓடி ஒளிய முடியாது. நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் சென்றதை கண்கூடாக பார்க்கிறோம். மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்கிற அந்த சத்திய, அந்த நிலைப்பாட்டை மனிதன் அவ்வப்பொழுதெல்லாம் மறைக்கிற காரணத்தினால் தான் அநியாயங்கள் தொடர்கிறது. அந்த அநியாயங்கள் எல்லாம் குறைக்கப்பட வேண்டும். ஆகவேதான் மரணம் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, மரண நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற சம்பவங்கள் எல்லாம் என்ன, அவனுடைய உடலுக்கு ஏற்படுகிற வேதனை, அவனுடைய ஆன்மாவுக்கு ஏற்படுகிற வேதனை. ஒரு மனிதன் மரணித்தால் அவனுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவனுடைய ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய நம்முடைய கடமை. ஒரு மனிதன் மரணித்தால் 23வது அத்தியாயத்தின் 99 100வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவதை போல, ஒரு மனிதன் மரணித்தால் அவர்கள் திரைமறைவு வாழ்க்கைக்கு அவர்கள் செல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வாழ்வை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது? இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மரணங்கள் உண்டு. தீமை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நேரக்கூடிய மரணங்கள், நல்லறங்களில் ஈடுபடுகிற மக்களுக்குரிய மரணங்கள், இப்படி தினசரி நாம் கேள்விப்படுகிற எத்தனையோ மரண சம்பவங்கள் பட்டியலிட்டு சொல்ல முடியும். இந்த மரண சம்பவங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில மரணத்திலே இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். ஒரு சில மரணம் தனக்கு வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். அது எந்த மரணம் என்பதனையும், இந்த உலகம் இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் அழிக்கப்படும். அந்த அழிக்கப்படுவதற்குண்டான அறிகுறிகள் 2. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அறிகுறிகளை இந்த உலக அழிவு நாளுக்குரிய அடையாளமாக கூறினார்கள். அதில் 2010 நாம் இருக்கிறோம். அன்பார்ந்த அடியார்களே, நான் ஆய்வு செய்த அடிப்படையில் முழு நபிமொழிகளையும் தொகுத்து பார்த்ததில் ஒரு 2-3 அடையாளங்கள் மட்டும்தான் மீதமெல்லாம் நடந்து விட்டது. இது நடக்கவிருக்கிற பிரம்மாண்டமான அடையாளங்கள். அந்த அடையாளங்கள் நிகழ்ந்தால் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த உலகம் அழிந்து போய்விடும். அதிக நாள் அல்ல. அந்த அடையாளங்கள் எப்படிப்பட்ட அடையாளம்? அந்த அடையாளத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் அழிக்கப்பட்டு
மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு இறைவனுடைய நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, அதை தொடர்ந்து நரகம் சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம் அன்பார்களே. இந்த உலகத்தில் பாருங்கள், எந்த ஒரு பொருளுக்கும் அந்த பொருளை படைத்தவன் அதனுடைய முடிவு தேதியும் அறிவிப்பான். எக்ஸ்பைரி டேட், துவக்கம் என்று இருந்தால் அதற்கு ஒரு முடிவு என்று உண்டு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் கண்டுபிடிக்கிற எல்லா பொருள்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரை தான் பயன்பாட்டுக்குரிய தேதியும் நாளும் உண்டு. உலகத்தில் இருக்கிற இன்ன பிற பொருள்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழிவு உண்டு என்றால், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட சிறந்த படைப்பு மனித சமுதாயம் என்ற மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு முடிவை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அதுதான் மரணம் அன்பர்களே. இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய வேதத்தில் அல்லாஹு தஆலா மரணத்தை குறித்து நினைவுபடுத்துகிற ஒரு சில வசனங்களை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்ற மரண சிந்தனை சம்பந்தப்பட்ட அந்த அத்தியாயங்களை, அந்த வசனங்களை திரும்ப திரும்ப நீங்கள் குறிப்பெடுத்து மனனம் செய்ய வேண்டிய வசனங்கள். படிக்கிற பொழுது அல்லாஹ்வோடு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படும். படிக்கிற பொழுது தீமையிலே இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படும். பொதுவாக மரணத்தை எல்லோரும் பயப்படுவார்கள். ஆனால் ஒரு இறை விசுவாசிக்கு பயம் தேவையில்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரண பயம் யாருக்கு தேவை? இஸ்லாத்தை ஏற்காத, இஸ்லாத்தை ஏற்றாலும் தொடர்ந்து பெரும்பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற, அல்லாஹ் ஏவிய எந்த இபாதத்துகளையும் செய்யாமல் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு வேண்டுமானால் மரணம், சக்கராத்துடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை விசுவாசிக்கு ஒரு சந்தோஷம் தான் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது என்ன? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிற ஒரு வார்த்தை உண்டு. நீங்கள் என்ன நினைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை உங்களால் சாதிக்க முடியும்? உங்களுக்கு முன்னால் கை விரல்களால் மலையை குடைந்து வாழ்ந்த சக்தி வாய்ந்த மக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் பெருமளவில் கொடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களைப் போல ஒரு சக்தி மிக்க, ஆரோக்கியமிக்க ஒரு சமுதாயம் இல்லை என்று அல்லாஹு தஆலா ஆது சமூது மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். இப்படி முற்சென்ற மக்கள், நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட மக்கள், நிறைய பலம் கொடுக்கப்பட்ட மக்கள், ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட மக்கள், அவர்களே இந்த உலகில் குறிப்பிட்ட ஆண்டு காலம் வாழ்ந்து மரணித்திருக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் எம்மாத்திரம்? அல்லாஹ் கேட்கிறான். 23வது அத்தியாயத்தின் 115வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அஃபஹஸிப்தும், நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டீர்கள்? அல்லாஹ்வுடைய கேள்வி. அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்களா? அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில்? அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? வெறுமனே அவர்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்றும், அல்லது நம்மிடம் அவர்கள் வரவே மாட்டார்கள் என்றும் அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? அல்லாஹ்வுடைய கேள்வி. பாவம் செய்கிற மக்கள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். இஸ்லாம் என்பது ஏதோ அரபு பேசுகிற மக்களுக்குரிய மார்க்கம் அல்ல. இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை குறிப்பிட்ட ஒரு சில அரபு பேசுகிற மக்களுக்குரியது என்று ஒதுக்கி அந்த மார்க்கத்தை ஒரு அந்நிய மதம் போல, மார்க்கத்தை போல பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பதில் சொல்ல வேண்டிய வசனம். இந்த உலகத்தில் பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், வசதி வாய்ப்பு எல்லாம் ஒருங்கே பெற்ற மக்கள். இவர்கள் சொல்லி நாம் என்ன கேட்பது? அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டுமா? தூதர் சொன்ன அடிப்படையில் தான் வாழ வேண்டுமா?
இந்த உலகத்தில் எதற்காக வேண்டி நாம் படைத்தோம்? அனுபவிப்பதற்காக வேண்டி. நமக்குரிய இந்த இளமை எல்லாம் எதற்காக? அனுபவித்து வாழ்வதற்காக. ஆகவே எப்படி வேண்டுமானாலும் உலகத்தில் வாழலாம் என நினைத்து வாழ்கிற மக்கள் பதில் சொல்ல வேண்டிய வசனம் அஃபஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன். நீங்கள் என்ன வீணுக்காக வேண்டியா படைக்கப்பட்டீர்கள்? இன்னும் பிற உயிரினங்களைப் போல உங்களுக்கென்று கடமைகள் உண்டு. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த உலகத்தை உங்களுக்காக வேண்டி நான் படைத்தேன். உங்களை நான் எதற்காக வேண்டி படைத்தேன்? என்னை வணங்குவதற்காக வேண்டி படைத்தேன் என்கிறான் அல்லாஹ். நான் உங்களுடைய இறைவன், என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் நீங்கள். என்னை வணங்காமல் இந்த உலகத்தில் உங்களுக்கு நான் வழங்கிய அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல், உங்களுக்கு நான் வழங்கிய அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழாமல், வேதத்தை புறக்கணித்து தூதருக்கு மாறு செய்து என்னுடைய கட்டளைகளை புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அஃபஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள்? வீணுக்காக வேண்டியோ விளையாட்டுக்காக வேண்டியோ நீங்கள் படைக்கப்படவே இல்லை. திரும்ப நிச்சயம் நீங்கள் நம்மிடத்தில் வருவீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். 14வது அத்தியாயம் 42வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இனி இறை விசுவாசிகளையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். நமக்கெல்லாம் நிறைய கவலை உண்டு. என்ன அநியாயம்! கொஞ்சமாவது அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா? மரணத்தை பற்றியோ, கபருடைய வாழ்வை பற்றியோ, மறுமையை பற்றியோ, நரகத்தை பற்றியோ, அல்லாஹ்வுடைய விசாரணையை பற்றியோ கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் நடக்கிறார்களே என்கிற கவலை உண்டு. அல்லாஹ் சொல்கிறான் 14வது அத்தியாயத்தின் 42வது வசனம். அந்த வசனத்தில் வலா தஹ்ஸபன்னல்லாஹு ஆஃபிலன் அம்மா யாமுலுல் ஸாலிமூன். அக்கிரமக்காரர்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்று நபியே நீங்கள் எண்ண வேண்டாம். அல்லாஹ்வுடைய வாசகத்தை பாருங்கள். நபியே, அல்லாஹ் தஆலா பார்க்காமல் இருக்கிறான் என்று மட்டும் எண்ணாதீர்கள். ஏன் அவர்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா? அவர்கள் பாவத்திலே இருந்து தௌபா செய்து ஒன்று மீள வேண்டும். இல்லாவிட்டால் தொடர்ந்து பாவம் செய்ய வைத்து மறுமை நாளில் என் புறத்தில் நீதிமன்றத்தில் நிற்கிற பொழுது எந்த நியாயங்களும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை. வலா தஹ்ஸபன்னல்லாஹு ஆஃபிலன் அம்மா யாமுலுல் ஸாலிமூன் இன்னமா யுஅখিরুহুம் லியௌமின் தஸ்ஹஸு ஃபீஹில் அப்சார். ஏன் அவர்களை விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா? கண்கள் எல்லாம் நிலைகுத்தி நிற்குமே, எதையும் பார்க்காமல் ஒரு அதிர்ச்சியில், அந்த நாளுக்காக வேண்டி அவர்களை நான் வைத்திருக்கிறேன். நபியே, நான் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். யார் யார் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், யார் யார் என்னென்ன அநியாயங்களை செய்கிறார்கள், யார் யார் மறைமுகமாக செய்கிறார்கள், யார் யார் இரவு நேரங்களில் செய்கிறார்கள், யார் யார் வெளியூருக்கு சென்று செய்கிறார்கள், எல்லாம் நபியே நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், பார்க்காமல் அல்ல என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இனி பாதிக்கப்பட்ட மக்கள், நல்லுள்ளம் படைத்தவர்கள் ஒரு சில நேரத்தில் சங்கடப்படுவதுண்டு. இந்த பாவிகளுக்கு அல்லாஹு தஆலா ஒரு முடிவை இறக்க மாட்டானா? சொல்கிறோமா இல்லையா? அநியாயங்கள் அதிகமாகும் போது, அக்கிரமங்கள் அதிகமாகும் போது, யார் மீதாவது யாராவது நம்மை தாக்கி நமக்கு நோவினை செய்தால் பாதிக்கப்படுகிற மக்கள் எல்லாம் சொல்லுகிற வார்த்தை, இவனுக்கு ஒரு முடிவு இல்லையா? இவனுக்கு அல்லாஹ் வேதனை இறக்கி இவனை தண்டிக்க மாட்டானா? இவனை கேட்பதற்கு ஆளே இல்லையா என்று நல்லுள்ளம் படைத்தவர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த மனித சமூகத்தில் பேசுவதையெல்லாம் நாம் கேட்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் 16வது அத்தியாயத்தின் 61வது வசனம். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس بظلمهم ما ترك عليها من طابة ولكن يؤخرهم الى اجل مسمى. நான் இந்த மனிதர்கள் செய்கிற தீமைகளுக்காக வேண்டி உடனுக்குடனே அவர்களை நான் தண்டிப்பதாக இருந்தால் இந்த பூமியில் ஒரு உயிர் ஜீவராசி கூட இருக்காது. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை பாருங்கள். நீங்கள் என்னை ஒன்று மிஞ்ச முடியாது. 650 கோடி மக்கள் இந்த உலகத்தில் உண்டு. எல்லோரும் அநியாயம் செய்தாலும்